ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆரி எம்ப்ராய்டரி போட்ட ப்ளவுஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக் எப்படி லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் லாஸ்ட் வீடியோவில் ஸ்லீவ் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிளியராக புரிஞ்சிருக்கும். இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட் எடுத்திருக்கேன். ஃப்ரண்ட்டோட ரைட் சைடு எடுத்துக்கோங்க. ரைட் சைடு வந்து லைனிங்கில் நான் கட் பண்ணிட்டேன், மெஷர்மெண்ட்ஸ் வச்சு ஃபுல்லாக கட் பண்ணிட்டேன். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டோட மெயின் ஃபேப்ரிக்கில் நீங்கள் எந்த அளவுக்கு சீமிங் அலவன்ஸ் விட்டுருக்கீங்களோ அந்த அளவுக்கு மட்டும் கட் பண்ணிக்கோங்க. நான் லைனிங்கில் வந்து அரை இன்ச்சு தான் விட்டுருக்கேன். ஸோ அரை இன்ச்சுக்கு வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் கட் பண்ணிட்டேன். ஏன்னா இந்த மாதிரி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் டேர்ன் பண்ணி ராங் சைட்லேருந்து ஸ்டிச் பண்ணும். ஏன்னா நம்ம சிங்கிள் ஃபுட் தான் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஆரி எம்ப்ராய்டரி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது சிங்கிள் ஃபுட் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். ஏன்னா டிசைன்ஸ் ஏதாவது பீட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பிரேக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி சிங்கிள் ஃபுட் சேஞ்ச் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள், கரெக்டாக வரும். டபுள் ஸ்டிச் போட்டுட்டு நாச் பண்ணுங்கள். இந்த மாதிரி எம்ப்ராய்டரி ப்ளவுஸில் கொஞ்சம் டபுள் ஸ்டிச்சே போட்டுக்கோங்க நெக்கு கிட்ட. ஏன்னா நம்ம வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து நம்ம நெக் லைன் வந்து ஸ்டிச் பண்ண மாட்டோம். இதே லைனிங் மட்டும்தான் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி டேர்ன் பண்ண போகிறோம். ஸோ டபுள் ஸ்டிச் போட்டு நாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைனிங் மட்டும் டேர்ன் பண்ணி லைனிங் மேலே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு மட்டும்தான் நம்ம எம்ப்ராய்டரி போட்டிருப்போம், லெஃப்ட் சைடு வந்து போட்டிருக்க மாட்டோம். அதுக்கப்புறம் ராங் சைடு டேர்ன் பண்ணி மேலே வந்து டாப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. லைனிங் அண்ட் மெயின் ஃபேப்ரிக் மேலே டாப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. சிங்கிள் ஃபுட் நான் லெஃப்ட் சைடு வந்து ஓப்பன் இருக்கிற மாதிரி ஃபுட் எடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அப்போ தான் வந்து ஈஸியாக ஸ்டிச் பண்ண முடியும். ரைட் சைடு இருக்கிற ஃபுட் எடுத்திங்கன்னா ஸ்டிச் பண்ண முடியாது. ஸோ சிங்கிள் ஃபுட்டில் லெஃப்ட் சைடு இருக்கிற ஃபுட் எடுத்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது மேலே செயின் ஸ்டிச் தான் போட்டிருப்போம். ஸோ அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அது மேலேயே ஸ்டிச் பண்ணுங்கள். சேம் கலர் த்ரெட் போட்டு எப்போவுமே ஸ்டிச் பண்ணுங்கள், எந்த ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணுறதா இருந்தாலுமே. நெக் லைன் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லைனிங் அண்ட் மெயின் ஃபேப்ரிக் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. நல்லா அயன் பண்ணி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து லைனிங் அண்ட் மெயின் ஃபேப்ரிக் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம நெக் லைன்லேருந்து, அதாவது ஃப்ரண்ட் ப்ளவுஸ்லேருந்து மேலே ஷோல்டருக்கு ஒரு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸ் இருக்கணும். அப்போ தான் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ண முடியும். கேப் இருக்கணும். அதில் வந்து எம்ப்ராய்டரி போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த கேப் விட்டுட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். கரெக்டாக எம்ப்ராய்டரி போட்டிருக்கிற இடத்துலையே வந்து நீங்கள் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எம்ப்ராய்டரி போட்ட ப்ளவுஸில். ஸோ எப்போவுமே கேப் இருக்கணும். பாருங்கள், நான் மேலே ஒரு 1/2 இன்ச் வந்து கேப் விட்டுருக்கேன். நான் 1/2 இன்ச் தான் லைனிங்கில் கட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த சீமிங் அலவன்ஸ் வந்து அப்படியே வந்து விட்டுருக்கேன். இப்போ எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கெலாம் வந்து ட்ரிம் அவுட் பண்ணிக்கோங்க. ட்ரிம் அவுட் பண்ணிவிட்டு நாச்சஸ் எல்லாம் போட்டுக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து ரைட் சைடு வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். லெஃப்ட் சைடு வந்து நம்ம எம்ப்ராய்டரி போட்டிருக்க மாட்டோம். ஸோ அதுவும் ஸ்டிச் பண்ணி காமிச்சிடுறேன். இதுக்கப்புறம் நீங்கள் லெஃப்ட் சைடு வந்து சேம் ரைட் சைடு வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச் டிஸ்டன்ஸ்லேயே வந்து ஸ்டிச் பண்ணுங்கள் நெக் லைனை. நீங்கள் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் ஆஸ் யூஸ்வல் நீங்கள் வந்து டாட்டு, கீழே வேஸ்ட் பேண்ட் எல்லாமே, ஐப்பட்டி, ஹூக் பட்டி எல்லாமே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் அதை வந்து இதில் காமிச்சிருக்க மாட்டேன். பட் நீங்கள் அதெல்லாம் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லைனிங் ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக் லைன் மட்டும் ஒரு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் நீங்கள் எந்தளவுக்கு சீமிங் அலவன்ஸ் 1/4 இன்ச் இல்லை 1/2 இன்ச் விட்டுருப்பீங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாச்சஸ் போட்டு டர்ன் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு விட்டுருக்கீங்களோ அந்தளவுக்கு மட்டும் ஸ்டிச் பண்ணுங்கள். அப்படி அதிகமாக ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா நெக் வந்து உங்களுக்கு குறுகலாக போயிடும். ஸோ கரெக்டாக எந்த அளவுக்கு விட்டுருக்கீங்களோ ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை வந்து டேர்ன் பண்ணி லைனிங் மேலே மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ப்ளவுஸ் மெயின் ஃபேப்ரிக் மேலே ஸ்டிச் பண்ணிடாதீங்க. லைனிங் மேலே டாப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. நான் வந்து சிங்கிள் லைனிங் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னொரு கிளாத் இருந்தால் கூட நீங்கள் நெக் லைனில் மட்டும் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நெக் லைனில் லைனிங்க்கு மேலே அந்த ஃபேப்ரிக்கை, இன்னொரு ஃபேப்ரிக்கை வச்சு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிங்கன்னா அது வந்து லைனிங்க்கு உள்ளே போயிடும் ராங் சைடில் பார்க்கும்போது. அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதோட மெயின் ஃபேப்ரிக் அண்ட் லைனிங் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. நல்லா எடுத்து விட்டு அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். எப்பவுமே அயன் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். ஃப்ரண்ட் பார்ட் வந்து லைனிங் அண்ட் மெயின் ஃபேப்ரிக் ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எப்பவும் போல் டாட்டு, வேஸ்ட் பேண்ட், ஐப்பட்டி, ஹூக் பட்டி எல்லாமே ஃபினிஷ் பண்ணிடுங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்கை வந்து ட்ரிம் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் பார்ட் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ பேக் பார்ட் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் ஸ்லீவ் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் ஃபினிஷ் பண்ணியிருந்தேன், அது செக் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ பேக் பார்ட் வந்து எடுத்துக்கோங்க. பேக் பார்ட்டில் லைனிங்லலாம் மெஷர்மெண்ட்ஸ் வச்சு கட் பண்ணியிருக்கேன். இப்போ நெக் லைன் வந்து ஸ்டிச் பண்ணணும்.
இப்போ மெயின் ஃபேப்ரிக்கில் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க, ரைட் சைடு பார்த்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்படியே ஸ்டிச் பண்ணுறக்கு பின் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் நெக்லைன் ஃபுல்லாக. ஏன்னா மெயின் ஃபேப்ரிக்கில் கிளாத் இருக்குது. ஸோ அதே மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு சீமிங்காக விட்டுருக்கீங்களோ அதை வந்து நெக்லைனில் மட்டும் கட் பண்ணிடுங்க. நான் வந்து 1/2 இன்ச் விட்டுருக்கேன். ஸோ 1/2 இன்ச் மட்டும் கட் பண்ணுறேன் மெயின் ஃபேப்ரிக்கில். ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக மேலே ஒரு 1/2 இன்ச் வந்து கேப் விட்டுருங்க. எம்ப்ராய்டிங் போடாமல் இருக்குல்ல, அது வந்து அப்படியே கேப் விட்டுருங்க நெக்லைன் கிட்ட. ஸோ ஷோல்டர் ஜாயின் பண்ணுறோம் அதுக்காக. இப்போ ரைட் சைடில் லைனிங் அப்படியே வச்சுக்கோங்க. கரெக்டாக ஃபஸ்ட்டு சென்டர் வந்து பின் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து மாறாமல் இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே வச்சு எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணணும். அங்கங்கே வந்து பின் பண்ணிக்கோங்க. நான் வந்து மேலே டாப்பில் வந்து பின் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இந்த டாப்லேயும் பின் பண்ணிக்கிறேன் ஷோல்டர்கிட்ட. நகராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த பின் பண்ணுறது. நீங்கள் நெக்லைன் ஃபுல்லாகவும் பின் பண்ணிக்கலாம். இப்போது ராங் சைடில் டேர்ன் பண்ணி மெயின் ஃபேப்ரிக் மேலே சிங்கிள் ஃபுட் மாற்றி நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும். சிங்கிள் ஃபுட்டில் மாற்றிக்கோங்க. எம்ப்ராய்டரி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது நெக்லைன் கிட்டே வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கரெக்டாக செயின் ஸ்டிச் ஒட்டியே வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஷேப்ஸ் எல்லாம் கரெக்டாக வரும். இது வந்து சிம்பிள் யூனிக் அப்படிங்கிறனால ஈஸியாக வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். பட் காம்ப்ளிகேட் டிசைன்ஸ் எல்லாம் போடும்போது கொஞ்சம் பார்த்து தான் பொறுமையாக ஸ்டிச் பண்ணணும். நல்லா நீட்டாக எடுத்து விட்டு அதுக்கப்புறம் வந்து நெக்லைன் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். நம்ம லைனிங்கை விட மெயின் ஃபேப்ரிக்கில் எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டு தான் வந்து கட் பண்ணியிருக்கோம். ஸோ கொஞ்சம் பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ட்ரிம் அவுட் பண்ணிக்கலாம். இப்போது அங்கங்கே வந்து நாச்சஸ் பண்ணி டர்ன் பண்ணிக்கோங்க. பின்னை ரிமூவ் பண்ணிடுங்க. நாச்சஸ் பண்ணி டர்ன் பண்ணிட்டீங்கன்னா நெக்கு வந்து ஃபினிஷ் ஆயிரும். அதுக்கப்புறம் மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங்கும் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணி நார்மலாக எப்பவும் போல் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணிவிட்டு கீழே வந்து 1/2 இன்ச் விட்டுருந்திங்கன்னா அதுக்கு வந்து ஸ்ட்ரைட் பீஸ் கொடுத்து டர்ன் பண்ணி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா 1.5 இன்ச்சஸே இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஃபஸ்ட்டு 1/2 இன்ச் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து 1 இன்ச்சு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி ஷோல்டர் டாட் வந்து பிடிச்சிக்கோங்க. இதெல்லாம் நான் காமிக்கல, பட் இதெல்லாம் வந்து நீங்கள் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட்டை வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணி நார்மலாக எப்போது ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் ஜாயின் பண்ணி சைட் ஜாயின் பண்ணிங்கன்னா ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் ஆயிரும். நான் இதில் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் எம்ப்ராய்டரி ப்ளவுஸ் எப்படி லைனிங் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிகினருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ டர்ன் பண்ணி லைனிங் மேலே வந்து டாப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. லைனிங் மேலே தான் போடணும், மெயின் ஃபேப்ரிக் மேலே போட முடியாது, போடவும் கூடாது. அப்படியே வந்து லைனிங்கை உள்ளே டர்ன் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ராங் சைடில் லைனிங் சைடில் வந்து நல்லா அயன் பண்ணி விட்டுக்கோங்க. அயன் பண்ணிவிட்டு மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங்கும் அட்டாச் பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எப்பவும் போல் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிங்கன்னா நார்மலாக வந்து ப்ளவுஸ் ஃபினிஷ் ஆயிரும். லைனிங் அண்ட் மெயின் ஃபேப்ரிக் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. ப்ளவுஸ் ஃபுல்லாக ஷோல்டர்லேருந்து ஃபுல்லாக அட்டாச் பண்ணிக்கோங்க. நல்லா கிளாத்தை வந்து நீட்டாக எடுத்து விட்டு அதுக்கப்புறம் வந்து அட்டாச் பண்ணுங்கள். இப்போ பேக் பார்ட்டில் இது கீழே வந்து ஸ்ட்ரெயிட் பீஸ் கொடுத்து உள்ளே வந்து 1/2 இன்ச் இல்லைனா 1.5 இன்ச்சஸ் ஃபோல்ட் பண்ணி அடிக்கிறதா இருந்துச்சுன்னா கிளாத்தை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தெல்லாம் வந்து ட்ரிம் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபுல்லாக ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். பேக் பார்ட் வந்து லைனிங் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் ஷோல்டரெல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் நார்மலாக எப்பவும் போல் வேஸ்ட் பேண்ட் ஐப்பட்டி ஹூக் பட்டி எல்லாம் ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எப்பவும் போல் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிடுங்க. பாருங்கள், நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இன்னும் அயன் பண்ணலை. மேலே ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ பிகினருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிம்பிள் அண்ட் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்க ஈஸியாக சொல்லியிருக்கேன். இது வந்து சிம்பிள் யூனிக் அப்படிங்கிறனால ஈஸியாக வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. பட் டிசைன்ஸ் இருந்துச்சுன்னா அப்படி இல்லைன்னா நெட் அட்டாச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக போகும். இந்த வீடியோ கண்டிப்பாக பிகினருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் போகிற வீடியோஸில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.